ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்பவர் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிசி குரூப் அண்ட் மெயின்ஸ் அந்த கொஷின் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இந்த இயர் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த லாஸ்ட் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் இந்த எக்கனாமி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு பேப்பரில் வருது. தேர்டு பேப்பரில் வந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு 100 மார்க்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ், ஒரு 100 மார்க்ஸ். அதுவும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததே தான் மெயின்ஸுக்கும் படிக்க போகிறீங்க. மேக்ஸிமம் ஒரு 60% எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணமோ அதே தான் நமக்கு மெயின்ஸுக்கும் சேர்ந்து வரும். ஓகேவா? அது மாதிரி தான் சிலபஸ் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம். அதை வந்து மெயின்ஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் மட்டும் வேணும். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் பேப்பரில் லாஸ்ட் சப்ஜெக்டாக வருது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேப்பர் இப்போ ஒரு தேர்டு பேப்பரை எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி 2 சப்ஜெக்ட் எழுதியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியும் என்விரான்மெண்டலும் நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? எழுதிட்டு தான் நம்ம தேர்டு சப்ஜெக்டான எக்கனாமிக்ஸ்க்கு வருவோம். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்ட் பேப்பரில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸுக்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம், சிலபஸும் ரொம்ப அதிகம். ஸோ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இதாக நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். சின்ன சின்னதாக கொஷின்ஸ் எடுத்து ப்ளஸ் அது கூடவே நீங்கள் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கான டாபிக் கண்டுபிடிச்சி அதுக்கான நோட்ஸ் எடுத்து அதை நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு ஃப்ளோவாக இருந்துச்சு ரைட்டிங்கு அப்படின்னுச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க எந்த மாதிரி பென் யூஸ் பண்ணலாம், நான் தமிழில் எழுதவா இங்கிலீஷில் எழுதவா அப்படின்னு. நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுதிக்கலாம். குரூப் அண்ட் மெயின்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்பீடாக வருமோ, இல்லை சார் எனக்கு தமிழ் வந்து மெதுவாக தான் எழுதுவேன் ஆனால் இங்கிலீஷ் ஸ்பீடாக எழுதுவேன்னா நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது நான் தமிழ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தமிழ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து இல்லை சார் எனக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு வரும், ஸ்பீடாக ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டுலேயுமே நல்லா எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் உங்களால் ஈஸியாக வேர்டு ஃபார்ம் பண்ண முடியுமோ, சிம்பிள் வேர்ட்ஸ் எந்த லாங்குவேஜில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அந்த இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்புறம் பென் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரீஃபில் பென் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரீஃபில் பென் எழுதும் போது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. டல்லாக எழுதலாம். ஓகேவா? அது மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜெல் பென் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பைலட் V7 இல்லைனா V5 அந்த மாதிரி பென்ஸ் இருக்குது. அது மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது இந்த பென் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் பிளாக் ஆர் ப்ளூ ஒரு ஒரு பென் எடுத்துட்டிங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்கணும், இல்லைனா ப்ளூ கலரில் இருக்கணும். ஓகேவா? வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சின்னதாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் காமனாக வரக்கூடிய ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்டோட சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுவும் என்ன நம்ம சேனலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் ஜஸ்ட் ஒரு 21 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒவ்வொருடைய சிலபஸ்க்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 6 சின்ன டெஸ்ட் ப்ளஸ் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? மொத்தம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இந்த மந்தோட 8க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஏன் இப்போ வைக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் என்ன நடக்கலை, மெயின்ஸ் தான் ரொம்ப நாள் இருக்குல்ல அப்படின்னா அப்படி இல்லை. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஓகேவா? அதனால தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குவாரண்டைன் டேஸ், இந்த லாக்டவுன் டேஸை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும். நான் படிச்சிட்டேன் சார், நான் ப்ரிலிம்ஸ்லாம் படிச்சிட்டேன், எனக்கு மெயின்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில, மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் 50 மெம்பர்ஸ் தான். 25 பேர் தமிழ் மீடியம், 25 பேர் இங்கிலீஷ் மீடியம், அவ்வளோதான் பிளான் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து நாங்க சென்ட் பண்ணிருவோம். நீங்க அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எழுதி, நீங்க எங்களுக்கு பிடிஎஃப் ஆர் இமேஜ் ஃபார்மேட்ல அனுப்பிச்சா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 டெஸ்ட்டு சொன்னோம்ல, அந்த 6 டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, 100 மார்க்ஸ் டெஸ்ட். இது வந்து ஏன் 100 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர்லயும் அப்படி தான் எழுதப் போறோம். 4 10 மார்க் எழுதுவோம். 4 15 மார்க் எழுதுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம, லாஸ்ட் டெஸ்ட் வந்து 250 மார்க். நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்குமோ, ஒரு ஃபுல் டெஸ்ட் மாரி 20 கொஷின்ஸ் வச்சு 10 10 மார்க், 10 15 மார்க் வச்சு எழுதப் போறோம். ஓகேவா? நாங்க உங்களுக்கு இத பத்தி ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, இத எப்படி சார் இது பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க அனுப்பக்கூடியத நாங்க வந்து கரெக்ஷன் பண்ணி, உங்களுக்கு அத திருப்பி சென்ட் பண்ணிருவோம். சென்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஃபீட்பேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாவோ நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம். ஓகேவா? ப்ளஸ் இதுக்கான ஓரியன்டேஷன் கிளாஸஸும் இருக்கும். எப்படி அப்ரோச் பண்றது, எது மாரி நோட்ஸ் எடுக்கணும், எது மாரி கொஷின்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஓரியன்டேஷன் கிளாஸும் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 6 6 மினி டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். முன்னாடி சொன்னது போலவே இது வந்து மெயின்ஸுக்கும் பிலிம்ஸுக்கும் காமனான சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸுக்கும் ஓரளவுக்கு கவர் ஆயிரும். மெயின்ஸுக்கும் உங்களுக்கு படிச்ச மாரி இருக்கும். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற 50 பேருக்கு மட்டும்தான் இந்த இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற 50 பேருக்கு மட்டும்தான். அதுவும் தமிழ் மீடியம் 25 பேர், இங்கிலீஷ் மீடியம் 25 பேர். அவ்வளோதான். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு நம்ம அந்த எப்படி நம்ம லாஸ்ட் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், இன் இந்தியா ஹவு டஸ் என்டிசி ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ். இந்தியாவில் தேசிய வளர்ச்சி குழுமம் அதன் குறிக்கோள்களை அடைய எவ்வாறு செயல்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா என்டிசி ஃபங்க்ஷன் ஆஃப் என்டிசி. ஓகேவா? இதை நீங்கள் டீகோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து எழுதுகிறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, கொஷினை டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிசி பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, என்டிசி ஒரு இது எடுத்துட்டோம். அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், என்டிசின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். ஓகேவா? இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு எழுதுகிறோம். ஒரு 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஓகேவா? என்டிசியோட 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அப்புறம் மூணாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னு எழுதுகிறோம். ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் வெறுமனே ஃபங்க்ஷன்ஸ்னு போட்டு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதாமல் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் என்னென்னு தெரியும். நம்மளுக்கு அந்த 3 அப்ஜெக்டிவ் என்னென்னு தெரியும். ஸோ அந்த அப்ஜெக்டிவை ரிலேட் பண்ணி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்டிசி இருக்குது. ஒரு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் காமன் எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிற மாதிரி வரும். மக்களுக்கு இடையான ஒரு பொதுவான ஒரு இதை கொண்டு வரணும். ஓகேவா? எக்கனாமிக் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த அப்ஜெக்டிவை நீங்கள் ரிலேட் பண்ணி எழுதணும். ஓகே, இந்த காமன் எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளானை டிராஃப்ட் பண்ணது இவங்க தான், 5 இயர் பிளானை அப்ரூவல் பண்ணது இவங்க தான். அது மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் பேலன்ஸ் அண்ட் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஆல் பார்ட்டிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுடைய வளர்ச்சிக்கும் இது ஈக்குவலாக செயல்படணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் பாலிசிலாம் என்டிசி தான் ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸையும் அப்ஜெக்டிவ்ஸையும் சேர்த்து எழுதணும் இந்த கொஷினுக்கு. ஓகேவா? வெறுமனே ஃபங்க்ஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு மட்டும் தனித்தனியாக எழுதாமல் ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்களா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சார்க். ஓகேவா? சார்க்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் சர்டைன் அப்ஜெக்டிவ், டிஸ்கஸ் த ஃபங்க்ஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எலாபரேட்டிவ்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லாஸ்ட் கொஷின் மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 காம்பனண்ட் இருக்குது. எனக்கு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் நல்லா தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் மட்டுமே எழுதி வைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக 3த்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 4 பாயிண்ட் அப்ஜெக்டிவில்,
ஒரு 4 பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 4 பாயிண்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் எழுதுறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூடிய சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கிடையே கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடிய கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டெரரிசத்தை ஒழிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது, அது மாதிரியான இது இருக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக உழைச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய டெரரிஸை இது பண்ணுறதுக்காக உழைச்சாங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் அதை கம்பைன் பண்ணி எழுதலாம். அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு சார்க்னா என்னென்னு எழுதுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் எழுதுகிறோம். அதோட அப்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் எழுதுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். சரி, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சென்டர், சார்க் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு இது அமைச்சிருப்பாங்க. தனி ஒரு கூட்டமைப்பு அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இருக்கும். அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ நம்ம புதுசாக ஏதாவது பிளான் கொண்டு வரோம், இந்தியாவில் ஏதாவது பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சார்க் கண்ட்ரீஸ்க்கு சொல்கிறது, அது மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதுவும் அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸில் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினா நமக்கு என்னன்னு தெரியும். என்னது ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்னு சொல்கிறோம்? நிதி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். நிதி கொள்கை அப்படின்னா கவர்மெண்ட் நிதி அமைச்சகத்திலேருந்து வரக்கூடிய எல்லாமே நிதி கொள்கை தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொது கடன், பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த டேக்ஸஸ். ஓகேவா? அது எல்லாமே அதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். ஃபஸ்ட் இந்த கொஷின் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டீகோட் தான். ஒரு ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிஸ்கல் பாலிசி வந்து எவ்வாறு இங்கே நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இது பண்ணுது, சரி செய்யுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபிஸ்கல் பாலிசியில் என்னென்ன வரும் நமக்கு தெரியும். டேக்ஸஸ் வரும், பட்ஜெட் வரும். ஓகேவா? நீங்கள் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அப்படின்னு போட்டு பட்ஜெட்டில் வந்து புவர் பீப்புள், அந்த நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் அண்டு புவருக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன சொல்கிறோம், இந்த இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த ரிச் பீப்புள் வந்து இப்போ பட்ஜெட்டுன்னு போட்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புளுக்கு அவ்வளோவா சலுகைகள் தரதில்லை. புவர் பீப்புளுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு எழுதலாம். அப்புறம் டேக்ஸஸ்ன்னு எழுதலாம். ஏழை மக்களுக்கு வந்து சில டேக்ஸஸ்லாம் இல்லை, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுடைய பணக்காரங்க வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டணும், அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தேன். அடுத்த கொஷின் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்னஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இங்கே இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் உள்ள உட்கட்டமைப்பின் குறைபாடுகளை ஆராய. ஓகேவா? இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் சென்டர் கம்மி. ஓகேவா? ரிசர்ச் சென்டர் கம்மி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் டைம் இதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டியூட் தான் இருக்குது. சிஎஸ்ஐஆர், இஸ்ரோ, டிஆர்டிஓ. சரியா? இதுதான் இதில் மெயினாக இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இல்லை, இன்எஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு எழுதலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வர்சஸ் டிஆர்டிஓ. நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டை நீ கவனிக்கிறதா, நான் கவனிக்கிறதா, இது என்னோட வேலையா உன்னோட வேலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் எழுதலாம். ப்ளஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் எழுதலாம். இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் இருக்காங்க, இருந்தாலும் இங்கே இது பண்ண முடியறதில்ல, அவங்களுடைய ரிசோர்ஸை இங்கே யூஸ் பண்ண முடியறதில்ல, அவங்களோட மூளையை இங்கே யூஸ் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன், நிறையா பேர்த்துக்கு அவேர்னஸ், எஜுகேஷன் இதெல்லாம் இந்த இதை பற்றி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த அக்ரிகல்ச்சர் pricing policy in India. Also explain the function and implementation of the policy. இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை விலை கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன எழுதலாம் அப்படி என்னென்ன மூலம் நம்மளுக்கு தெரியும். இப்போ விலை கொள்கைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கல்ல, நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, நெல் வந்து குவிண்டாலுக்கு ஒரு 3000 ரூபா தரோம், கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு 1500 தரோம், 2500 தரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த விலை கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்.
ஓகே சார். விலைக் கொள்கை என்னென்ன டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃபர் ஸ்டாக் டிட்டர்மைன் பண்ணும். பஃபர் ஸ்டாக்னா என்னன்னா, நம்ம கவர்மெண்ட்ட எவ்வளோ கையிருப்பு இருக்கு, அத பொறுத்து தான் அடுத்த வருஷத்துக்கான இது வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி டிட்டர்மைன் பண்ணும். எவ்வளோ விளைஞ்சிருக்கு இந்த வருஷம், பஃபர் ஸ்டாக் நம்மளுக்கு தேவையா இல்லையா, ஓகேவா? அப்படிங்கிற மாரி. நேச்சுரல் கிளைமேட்டிஸ் டிட்டர்மைன் பண்ணும், ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய அ பருவநிலையெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும், ஓகேவா? இது மாரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சுச்சு, இதனோட ஃபங்க்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ தான் இப்போ நம்மளுடைய இந்த பிடிஎஸ்லாம் பார்க்குறோம், விலை கம்மியாக தான் இருக்குது, அந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துச்சு, சரியா? ஃபார்மர்ஸ்க்கு அட்வான்டேஜ் கொண்டு வந்துச்சு. ஃபார்மர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, ஓகே இந்த பயிர் போட்டாங்களா கண்டிப்பாக நம்மளுக்கு இவ்வளோ விற்குதோ விற்கலையோ கடைசியில் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துச்சு. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேவா? இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு 2 3 இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஓகேவா? எஃப்சிஐ, ஓகேவா? எஃப்சிஐ தெரியும், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா? அது வந்து 1985ல் திறந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி, ஓகேவா, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசி இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்புறம் பிடிஎஸ் சொல்லலாம். இதெல்லாம் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஷின். இந்த கொஷின் என்ன செய்யணும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1.5 பேஜ் கொடுத்துக்கிட்டேன்னா 1.5 பேஜ் நான் ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு 150 வேர்ட்ஸ், ஓகே நான் எழுதுனதில் 150 வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா போதும். ப்ளஸ் உங்களோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே முக்கியம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் போட்டிங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கைனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐயும் மானிட்டரி பாலிசியும் சேர்த்து கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆர்பிஐ எக்கனாமிக்கில் என்னென்ன இது கொண்டு வருதோ, என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வருதோ அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், மானிட்டரி பாலிசி. கவர்மெண்ட் கொண்டு வந்தால், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தால் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். நிதி கொள்கை, நிதி அமைச்சகம் நிதி கொள்கை. பேங்க் ஆர்பிஐ, சென்ட்ரல் பேங்க் பற்றி என்னென்னு சொல்கிறோம், பணக்கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பேங்க் கொண்டு வரது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம், பணக்கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கையோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ பணக்கொள்கையோட நோக்கம் என்னென்னவா இருக்கும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. இங்கே சப்ளை ஆஃப் மணியை உறுதி செய்யணும், மணி சப்ளையை உறுதி செய்யணும். இந்த எக்கனாமிக்கில் எவ்வளோ மணி சப்ளை இருக்குன்னு உறுதி செய்கிறது இதனுடைய முக்கியமான கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், நம்ம நாட்டுக்கும் மொத்த நாட்டுக்கும் உள்ள அந்த கரன்சியோட ரேட், ஓகேவா? அடுத்து எக்கனாமிக் க்ரோத் சொல்லலாம், ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்துறதுக்காகவும் இதெல்லாம் இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா? அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்கிறோங்களா, இப்போ யூஎஸ் டாலருக்கும் இந்தியன் மதிப்புக்கும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும், ஏறவும் விடக்கூடாது இறங்கவும் விடக்கூடாது, அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து ஓகேவா, இது மாதிரி சொல்லலாம். அடுத்து ஓகே, இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுறோம். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வெறுமனே அப்ஜெக்டிவ் மட்டும் எழுதலாம், மானிட்டரி பாலிசினா என்ன, அதுக்கடுத்து அதனுடைய அப்ஜெக்டிவ் எழுதிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் சொல்கிறோம். ரிசர்வ் பேங்க்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன், அது நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் பிரைமரி ஃபங்க்ஷன் செகண்டரி ஃபங்க்ஷன் எழுதலாம், இல்லைனா இப்படியும் எழுதலாம், லீடர்ஷிப் ஃபங்க்ஷன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன், ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன். லீடர்ஷிப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பேங்க்லாம் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சொல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து எப்படி போகுதுன்னு இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க தான் மானிட்டரி அத்தாரிட்டி, அது அந்த மானிட்டரி பணக்கொள்கைக்கு இவங்க தான் ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் தராங்க, அது மாதிரி எழுதலாம். அப்புறம் காசு இவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க, பணம் இவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் பேங்க்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரொமோட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான மெஷர்ஸ் எடுக்கிறது, அப்புறம் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் இருக்குல்ல அதனுடைய ப்ரொமோட் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஓகே.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர் மீட். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனலிட்டிக்கலான கொஷின். இது வந்து டைரக்ட் கொஷின் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை. குளோபல் இன்வெஸ்டர் மீட் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டர் மீட்டை எழுதக்கூடாது. அடுத்த வார்த்தை நீங்கள் படிக்கிறோம், சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நமக்கு தெரியும் ஒரு சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியும். பாவர்ட்டி ரிடக்ஷன், ஓகேவா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன், அது மாதிரி நிறைய இருக்குது, ஓகேவா. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குளோபல் இன்வெஸ்டர் மீட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு சஸ்டைன்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு எழுதிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி எழுதணும். இப்போ குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் எஃப்டிஐ நிறைவேஞ்சி, ஸோ பாவர்ட்டி போச்சு, ஹங்கர் போச்சு, பசி இங்கே குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிச்சு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆனது மூலம் ப்ரமோட் பண்ணது மூலம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடச்சிச்சு, இங்கே இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் ஆச்சு. அது மாதிரி நீங்கள் ரெண்டையும் ரிலேட் பண்ணி எழுதணும். சிம்பிளாக ஒரு டைமென்ஷனில் மட்டும் எழுதாமல் இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி எழுதணும், ஓகேவா. அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ் எல்லாத்துக்குமே தெரியும். செஸ்னால் அதனுடைய ஒன்றும் இல்லை, செஸ்னால் என்ன, அதனோட ஹிஸ்ட்ரி என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, அது எப்படி இருக்கணும், செஸ்னால் எப்படி இருக்கணும், ஓகேவா. அதனுடைய டைப்ஸ் எழுதலாம், அதனுடைய எது மாதிரி இருக்குது, ஓகேவா, அதனுடைய அட்வான்டேஜ், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், அதனுடைய சஜஷன்ஸ் என்னென்ன, நம்மக்கிட்ட என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குது இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரோம் அதனுடைய நம்ம சஜஷன்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ், இது மாதிரி நிறைய எழுதலாம், ஓகேவா. அது இல்லாமல் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இப்போ செஸ்ன்னு கேட்டாங்க, தமிழ்நாடா இந்தியான்னு கேட்கல, சும்மா ஒரு மேப் மாதிரி போட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு மேப் மாதிரி போட்டு, சரி கேஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, இது மாதிரி சிம்பிளாக ஒரு மேப் மாதிரி போட்டு இங்கே சென்னையில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மும்பையில் செஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது, சூரத்தில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. சின்ன சின்னதாக ஒரு மார்க் பண்ணி இங்கே மார்க் பண்ணிங்க. செஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தது, செஸ் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து போட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்னதாக தமிழ்நாடு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு, தமிழ்நாடு மாதிரி போட்டு சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேலம், அது மாதிரி நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டெரக்டான கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இன்ஃப்ளேட்டரி கேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஹவு கேன் த இன்ஃப்ளேட்டரி கேப் கேன் பி வைப்ட் அவுட். பணவீக்க இடைவெளியை விளக்குக மற்றும் எப்படி பணவீக்க இடைவெளியை கட்டுப்படுத்த முடியும் என்பதை விளக்குக, ஓகேவா. இல்லை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா பணவீக்கம்னு வார்த்தை வந்துருச்சு, இன்ஃப்ளேட்டரி அப்படின்னு வார்த்தை வந்துருச்சு, பணவீக்கத்தை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்னு எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இன்ஃப்ளேட்டரி கேப், பணவீக்க இடைவேளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா. இந்த அன்எம்ப்ளாய்டை தான் என்னன்னு சொல்கிறோம், இன்ஃப்ளேட்டரி கேப். இந்த பணவீக்க இடைவெளி அப்படின்னா என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இன்டைரக்டாக பணவீக்க இடைவெளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணவீக்க இடைவெளிக்கு டெஃபினிஷன் என்ன, டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு, மீதி யார் இருப்பா, அன்எம்ப்ளாய்டு இருப்பாங்க, ஓகேவா. இதை நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்கள் வேறு மாதிரி எழுதலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதனுடைய ரீசன்ஸ் என்னென்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அது மாதிரி நீங்கள் எழுதிட்டு அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எழுதலாம், உங்களுடைய சஜஷன் சொல்லலாம், ஓகேவா. அது மாதிரி நீங்கள் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. Do you agree with this statement? If no, give reason for it and describe the silent futures of the Indian economy. நம்ம இதுக்கு என்ன, நம்ம கண்டிப்பாக தெரியும் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி கேட்குறாங்க அப்படின்ட்டு. இஃப் நோ கிவ் ரீசன், இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்ட் எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து நோ அப்படின்னு ஏன் என்னோட வியூவில் நான் சொல்கிறேன் நோ அப்படின்னு சொல்லுவேன். நோன்னு சொல்லிட்டு இந்தியா இஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் டெவலப்பிங் எக்கனாமி அப்படிங்கிறதுக்காக ஜிடிபி க்ரோத் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்.
ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா 6%ல் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அண்டர் டெவலப்டு எக்கனாமின்லாம் சொல்ல முடியாது, டெவலப்பிங் எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 லைன் எழுதிடுவேன். ஒரு 6 பாயிண்ட் பக்கம் எழுதிட்டு 5 பாயிண்ட் பக்கம் எழுதிட்டு அடுத்து என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், இதனுடைய வீக்னஸ் என்ன, இப்போ இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதிடுவேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காகவும் இருக்குது, அனலிட்டிக்கலாகவும் இருக்கும். நம்ம யூபிஎஸ்சி படிக்கிற மாதிரி ஃபுல்லாகவே அனலிட்டிக்கலாக படித்தோம், அப்படியே டைனமிக்காக படித்தோம் அப்படிங்கிறதும் இங்கே ஸ்கோர் பண்ண முடியாது. ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பழைய டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஸ்டாட்டிக்காக படிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறதையும் இங்கே ஸ்கோர் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவையானது ஃபுல்லாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம சேனலில் ஒரு மினி சீரிஸ், இந்த குவாரண்டைன் டேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், லாக்டவுன் டேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே லாக்டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபிலிம்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ்க்கு என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரில அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த சின்ன சின்ன டெஸ்ட் சீரிஸ். யார் தேவையோ, இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், இதை எப்படி சார் ப்ராசஸ் பண்ணுவீங்க, என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.